ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ என்ன செய்ய போகிறீங்க? நீ என்ன பதில் சொல்ல போகிற? நீ என்ன சமைக்க போகிற? இப்படின்ல கேள்வியில் கேட்ப இல்லையா? அந்த போகிறாய் போகிறாய் போகிறாய், என்ன செய்ய போகிறாய், என்ன சமைக்க போகிறாய், நீ என்ன பதில் சொல்ல போகிறாய், நீ என்ன வாங்க போகிற, இந்த மாதிரி போகிறாய் அந்த பேட்டர்னில் இருக்க சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்லன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு வீடியோ தான். நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்து நிறைய நல்லா கமெண்ட்ஸ் பண்ணனால நெக்ஸ்ட் பார்ட் 8 இந்த வீடியோ. எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் அந்த லைக் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்களேன். தேங்க்யூ. இது ஒரு லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். எப்படி நீங்கள் தமிழ் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான். இது ஸ்கூல் போக வேண்டாம், படிக்க வேண்டாம், படிப்பு தேவையில்லை, இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் கூட தெரிய வேண்டாம். பேசி பேசி கேட்டு கேட்டு அதை அப்படியே ரிப்பீட் திருப்பி சொன்னாலே போதும். கிளிப்பிள்ளைய மாதிரி உங்களால் இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும். எக்ஸலண்ட். கிராமரை பற்றி எல்லாம் ஒரே பண்ணாதீங்க. இந்த பாஷையை கேளுங்க, என் வீடியோஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அதே மாதிரி சொல்லி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். வெரி சூன் யூ வில் டாக் இன் இங்கிலீஷ் எக்ஸலண்ட்லி. தட்ஸ் ஆல். எல்லோரும் கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோக்கு போகலாங்களா? நீ இப்போ என்ன செய்ய போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நவ்? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நவ்? நீ இப்போ என்ன வாங்க போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு பை நவ்? நீ இப்போ என்ன சமைக்க போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு குக் நவ்? நீ இப்போ என்ன பதில் சொல்ல போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு டெல் ஆன்சர்? வாட் ஆர் யூ கோயிங் டு டெல் ஆன்சர்? நீ அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு கிவ் தெம்? வாட் ஆர் யூ கோயிங் டு கிவ் தெம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ திங்கிங்? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங்? இல்லை வாட் ஆர் யூ சேயிங்? இப்போ எங்கே தூங்க போகிறாய்? நீ இப்போ எங்கே தூங்க போகிற? வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்லீப்? வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்லீப்? நீ இப்போ என்ன வாங்க போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு பை நவ்? நீ எனக்காக எங்கே காத்திருக்க போகிற? வேர் ஆர் யூ கோயிங் டு வெயிட் ஃபார் மீ? வேர் ஆர் யூ கோயிங் டு வெயிட் ஃபார் மீ? எப்போ நீ பணத்தை திருப்பி பெற போகிற? எப்போ நீ பணத்தை திருப்பி தர? வென் ஆர் யூ கோயிங் டு ரிட்டர்ன் தி மணி? வென் ஆர் யூ கோயிங் டு ரிட்டர்ன் தி மணி? எப்போ நீ புது கார் வாங்க போகிறாய்? When are you going to buy a new car? When are you going to buy a new car? எப்போ நீ வீட்டு வேலை பூர்த்தியாக போகிற? When are you going to complete the housework? When are you going to complete the housework? இவ்வளோதான் டான்ஸ் மாதிரி. When are you going to complete the housework? எவ்வளோ ஈஸி பாருங்களேன். விட்டாக சொல்லி அப்படி தமாஷ் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் வந்துடும். விளையாட்டாகவே விஷயம் வந்துடும். விளையாடிக்கிட்டே இங்கிலீஷ் கற்றுக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இங்கிலீஷ் கற்றுக்கலாம். சிரிங்க, அவ்வளோதான். லாங்குவேஜ் இஸ் வெரி சிம்பிள். நீ டிரைவிங் கற்றுக்க போகிற. வென் ஆர் யூ கோயிங் டு லேர்ன் டிரைவிங்? வென் ஆர் யூ கோயிங் டு லேர்ன் டிரைவிங்? எப்போ நீ இங்கிலீஷ் பேச போகிற? வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? எப்போ நீ இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க போகிற? வென் ஆர் யூ கோயிங் டு டீச் மீ இங்கிலீஷ்? எப்போ நீ எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க போகிறாய்? வென் ஆர் யூ கோயிங் டு டீச் மீ இங்கிலீஷ்? வென் ஆர் யூ கோயிங் டு டீச் மீ இங்கிலீஷ்? அவ்வளோதான். எப்படி நீ கேஸ் இல்லாமல் சமைக்க போகிற? எப்படி நீ கேஸ் இல்லாமல் சமைக்க போகிறாய்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு குக் வித்தவுட் கேஸ்? அப்படி வரும். ஹவ் கேன் இல்லை, ஹவ் ஆர் யூ கோயிங் டு குக் வித்தவுட் கேஸ்? உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட போகிற? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஈட் வித்தவுட் சால்ட்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஈட் வித்தவுட் சால்ட்? சர்க்கரை இல்லாமல் நீ காப்பி எப்படி குடிக்க போகிறாய்? சர்க்கரை இல்லாமல் காப்பி நீ எப்படி குடிக்க போகிற? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ட்ரிங்க் காஃபி வித்தவுட் சுகர்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ட்ரிங்க் காஃபி வித்தவுட் சுகர்? பஸ் இல்லாமல் எப்படி நீ வரப்போகிற? பஸ் இல்லாமல் எப்படி நீ வரப்போகிறாய்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு கம் வித்தவுட் பஸ்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு கம் வித்தவுட் பஸ்? மூடி எவ்வளோ இறுக்கமாக மூடினேன். வை டிட் யூ க்ளோஸ் தி கேப் டைட்? வை டிட் யூ க்ளோஸ் தி கேப் டைட்? ஏன் நீ கதவை திறந்த? வை டிட் யூ ஓப்பன் தி டோர்? ஏன் நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்ச? வை டிட் யூ வேக் அப் ஸோ ஏர்லி? வை டிட் யூ வேக் அப் ஸோ ஏர்லி? ஏன் நீ இவ்வளோ சீக்கிரமாக திரும்பி வந்த? வை டிட் யூ கம் ஸோ சூன்? வை டிட் யூ கம் பேக் ஸோ சூன்? நம்ம எல்லாரும் இந்த சின்ன ரூமில் தங்க முடியும்? எப்படி இந்த சின்ன ரூமில் நம்மள எல்லாரும் தங்க முடியும்? ஹவு கேன் எப்படி முடியும்? ஹவு கேன் வி ஆல் ஸ்டே இன் திஸ் ஸ்மால் ரூம்? How can we all stay in this small room? என்னால் எப்படி சமைக்க முடியும்? எப்படி முடியும் சமைக்க? How can I cook without salt? How can I cook without salt? இல்லாமல் என்னால் எப்படி பணம் திருப்பி தர முடியும்? வருமானம் இல்லாமல் என்னால் எப்படி பணத்தை திருப்பி தர முடியும்? How can I return the money without income?
How can I return the money without income? இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும்? How can I live without you? How can I live without you? நான் எங்கே காத்திருக்கணும்? எங்கே காத்திருக்கணும் நான் உனக்காக? இப்போ காத்திருக்க வேண்டும் எங்கே? Where should I wait for you? Where should இல்லை where must I wait for you? ஷுட்டும் சொல்லலாம், மஸ்ட்டும் சொல்லலாம். காத்திருக்கணும். எங்கே நான் நல்ல காய்கறி வாங்கணும்? Where should I buy good vegetables? Where should I buy good vegetables? இந்த ட்ரெஸ் நான் எங்கே தைக்க கொடுக்கணும்? இந்த ட்ரெஸ் நான் எங்கே தைக்க கொடுக்க வேண்டும்? Where should I stitch this dress? Where should I stitch this dress? எங்கே பார்க் பண்ணணும்? எங்கே பார்க் பண்ணணும்? Where should I park my bike? Where should I park by my friends? இது மாதிரி சிம்பிள் பேட்டர்ன் நான் சொன்ன மெத்தட்லேயே இந்த மெத்தட்லேயே நிறைய எழுதி ட்ரை பண்ணுங்கள் முதல்ல. அப்புறம் சொல்லி பாருங்கள். சொல்ல கிளிப்பில் மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ண லாங்குவேஜ் இங்கிலீஷ் வெரி ஈஸியாக வாயில் வந்துடும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. கிராமர் வரியே பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் யுவர் மதர் டங் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங், வெரி சூன் யூ வில் டாக் இன் இங்கிலீஷ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் யுவர் ஜேம்ஸ்.